சங்கீதம் 46:1 நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். இந்த சங்கீதமானது இஸ்ரவேல் தேசத்தை பின்னணியாக கொண்டு தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, தேசத்திற்காக, தேவன் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் வண்ணமாக தேசத்திற்கான ஒரு அறிக்கையாக இது இருந்தாலும், இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் உங்கள் மேல நான் கூற இருக்கிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். இல்லைங்களா? இந்த சங்கீதத்தின் பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு இராணுவம், சேனை இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்ட போதோ அல்லது முற்றுகையிட்ட பின்பு தேவனுடைய துணையோடு அதை வெற்றி கண்ட பின்போ பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக, தேசத்திற்கான வெற்றியின் சங்கீதமாக அல்லது நம்பிக்கையின் சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம், நம்பிக்கையின் மாதமாக இருக்கும். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்க தொடங்குங்க. நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் தொடங்குங்க. நீங்க இந்த மாதத்துல வெற்றியை காண்பீர்கள் என்பதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் சொல்றாங்க, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இல்லைங்களா? ஆதலால் சொல்றாங்க. எதனால? தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாயிருப்பதினால் நாங்கள் பயப்பட மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. பாருங்க, வேதத்துல 365 தடவை பயப்படாதே என்கிற வார்த்தை வருவதாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இல்லைங்களா? ஆங்கிலத்துல fear not afraid அப்படிங்கிற வெவ்வேறு விதமான வார்த்தைகளால பயப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 365 நாட்கள், அதாவது வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாது. எல்லாத்தையும் பார்த்து சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமாயிருக்கிறேன். மோசையை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. யோசுவாவை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. இல்லைங்களா? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ போகிற இடத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார், துணையாக நிற்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரு. யாக்கோபை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. ஈசாக்கை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. தானியலை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. பவுலை பார்த்து சொல்லுகிறாரு, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகவே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறாரு. இந்த காலை வேளையில சபையாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறாரு, பயப்படாதே. இல்லையா? தேசத்தை பார்த்து சொன்னார் இல்லையா, பயப்படாதே சிறுமந்தையே. இல்லையா? இஸ்ரவேலை பார்த்து சொன்னாரு, பயப்படாதே. இல்லைங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திரும்ப திரும்ப இல்லைங்களா அவர் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், உரைக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமீன். மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில வந்து பங்கு பெறுவதற்கு நமக்கு வாக்கியத்தை தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், உணவு தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். இப்பொழுது எதெல்லாமோ என்னவெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதெல்லாம் நினைத்து மகிழ்ந்து கலிகூறு, பயப்படாதே, இன்னும் பெரிய காரியங்களை உனக்கு அவர் செய்ய போகிறார். ஆகவே இந்த சங்கீதம் தேசத்துக்காக அல்லது தேசத்தின் நன்மைக்காக அல்லது தேசத்துக்கு தேவன் செய்த மிகப்பெரிய வெற்றிக்காக அல்லது தேசத்தின் பாதுகாப்புக்காக பாடப்பட்டதா இருந்தாலும், இது உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இல்லைங்களா இது என்ன செய்யும், இதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் அது என்ன செய்கிறது, பொருந்துவதாக இருக்கிறது. ஆகவே பயப்பட மாட்டோம். இல்லையா? மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து விழுந்தாலும், இல்லைங்களா, என்ன ஆனாலும், இல்லையா, பூமி அதிர்ச்சியே உண்டாலும், இல்லையா, சுனாமியே வந்தாலும், என்ன வந்தாலும் சரி, நாங்க பயப்பட மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், எங்கள் தேவன் எங்களுக்கு பலனாக இருக்கிறார்.
இருக்கிறார். எங்கள் தேவன் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆகவே தான் கவனிங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. சங்கீதம் 3:6 சொல்றாரு பாருங்க, எனக்கு விரோதமாக சுற்றி படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படுறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எபிரேயர் 13 5-6 அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். சங்கீதம் 23 இல்லைங்களா, தாவீது அரசர் சொல்லுகிறார் 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் என் சத்ருவுக்கு பயப்படேன். இல்லைங்களா, சங்கீதம் 91 அழகாக சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவார். 4 5 6 என்ன சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன், அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆமென். அப்புறம் பாருங்க, 2 தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆமென். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். ஆமென். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் இல்லைங்களா அனுகூலமான துணையுமா இருக்கிறபடினால இனி வரப்போகிற நாட்கள், இந்த நொடி முதற்கொண்டு நான் எதற்கும் யாருக்கும் எந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது மரண இருளா இருந்தாலும் சரி, என்னை சுற்றி படையெடுத்து வருகிற 10,000 பேரா இருந்தாலும் சரி, மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரமா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆகவே பாருங்க, தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், 4 ஒரு நதியும் அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இல்லைங்களா, உங்களை சந்தோஷிப்பிக்க பண்ணுவார். வரக்கு போகிற நாட்களிலே, இந்த மாதத்திலே, இனி எல்லா நாளிலும் உங்களை சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமேன். சந்தோஷத்தினால், ஆமேன். பயமில்லாத வாழ்க்கையினால, தைரியம் கொண்டு வாழ்கிறதுனால, கர்த்தர் அடைக்கலமும் பலனும் துணையுமா இருக்கிற வாழ்க்கையினால் உண்டாகிற எல்லா சந்தோஷத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, மகிழ்ச்சியினால நிரப்புவாராக, புத்திக்கு எட்டாத சமாதானத்தை தந்து ஆமீன் மன மகிழ்ச்சியினால் நிரப்புவாராக. யோவேல் 2:21 சொல்லியிருக்கிறபடி, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, மகிழ்ந்து கலிகூறுகிற சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவாராக. இதோ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆகவே நாம மகிழ்ந்து கலிகூறுவோம் என்று சொன்னபடியே சந்தோஷத்தினாலே தேவன் உங்களை என்ன செய்வார், நிரப்புவாராக. சங்கீதம் 4 சொல்லியிருக்கிறபடி, அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் இருக்கிற காலத்தின், அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தை சந்தோஷத்தை பார்க்கும் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு தந்து ஆமீன் என்னை நடத்துகிறார் என்று தாவீது அரசர் சொன்னபடியே, இனி வரப்போகிற எல்லா நாளும் நிமிடமும் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருவாராக. ஆமீன். தாவீது சொன்னது போல, நான் படுத்து உறங்குவேன், நித்திரை செய்வேன். ஆமீன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமீன். அருமையான சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், தரப்போகிறார். 5 தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. எல்லாரும் சொல்லுங்க, அது அசையாது, நான் அசைக்கப்படாது இருப்பேன். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். இல்லையா, சங்கீதம் 16 சொல்லி இருக்கிறபடி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு பலம், கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார், அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆமீன். மாத்திரமல்ல,
வசனத்துல தொடர்ந்து சொல்லுகிறார், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார், எனக்கு சகாயம் பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவன் சகாயர். ஆமென். எனக்கு தேவன் சகாயர். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் அவர். சொல்லுகிறார் இல்லையா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு வரும், ஒவ்வொருவருக்கும் வரும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் வரும், தொழிலில் வரும், உங்கள் குடும்ப காரியங்கள்ல வரும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், ஒத்தாசை அனுப்புவார். ஆகவே கைகளை தட்டி ஆம் எல்லாரும் கர்த்தரை கனப்படுத்துவோம். ஆமென். 6ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை விளங்க பண்ணினார், பூமி உருகி போயிடுச்சு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் ஆமென் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் ஆமென் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென் இருப்பார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு கூடவே இருப்பார், உங்க கூட நடப்பார். ஆமீன். உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஒவ்வொரு நிமிடமும், வினாடியும், செயலிலும், சூழ்நிலையிலும், எல்லா பகுதிகளிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஓய பண்ணுகிறார். இல்லைங்களா? ஓய பண்ணுகிற கர்த்தர் இல்லையா? முதல்ல சகாயம் பண்ணுகிற கர்த்தர் இல்லைங்களா? அப்புறம் கூடவே இருக்கிற கர்த்தர் இப்ப என்ன சொல்லுகிறார்? ஓய பண்ணுகிறார், அமர்ந்திருக்க பண்ணுகிறார். இல்லைங்களா? 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்கள். ஏன் வேதம் சொல்லுகிறது? அவர் பாருங்க என்ன செய்கிறாராம், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அப்படின்னா அது தேசத்துக்காக சொல்லப்பட்டதானாலும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா யுத்தங்களையும், சத்துருவின் செய்கைகளையும் அவர் என்ன செய்வார்? ஓய பண்ணுவார். யுத்தம் இல்லாத ஒரு நாட்களை நீங்கள் இனி காண போகிறீர்கள். அமர்ந்திருக்கிற நாட்களை, இளைப்பாறுதலின் நாட்களை அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறபடினாலே ஆமீன் என்ன நடக்க போகிறது? எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஓய்வு, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், சத்துருக்கள் இருந்து விலக்கப்பட்ட ஆமீன் ஹல்லேலூயா ஆமீன் கொடுமைக்கு விலக்கப்பட்ட, கொடுமைக்கு நீ தூரமாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி கொடுமைக்கு தூரமான ஆமீன், மரணத்துக்கு தூரமான, அழிவுக்கு தூரமான, சங்காரத்துக்கு தூரமான ஆமீன், இரைச்சலின் சத்தத்துக்கும் ஆமீன் கூக்குரலுக்கும், யுத்தத்துக்கும், சண்டைகளுக்கும், வாக்குவாதங்களுக்கும், எதிர்ப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் உங்களை விலக்கி ஆமீன் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை அவர் வாய்க்காமல் போக பண்ணி உங்களை அவர் என்ன செய்கிறாராம்? உங்களை அமர்ந்திருக்க பண்ணி இளைப்பாறுதலை தரப்போகிற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆமீன். அதை பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. ஆமீன். இனி வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு அப்படியே இருப்பதாக. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆமீன் இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார், சத்துருக்களை விலக்குவார், சமாதானத்தை உண்டாக்குவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருவார். அந்த இளைப்பாறுதலும் சமாதானமும் உங்களை வெற்றிக்கு நேராக, உயர்வுக்கு நேராக, பெரிய அறுவடைக்கு நேராக கொண்டு செல்லும் என்று உங்களை இந்த கால வேளையில நான் ஆசீர்வதித்து நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து ஆமீன் என்ன சொல்லுகிற? நீங்கள் அமர்ந்திருந்து ஆமீன் நானே தேவன் என்று என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே ஆமீன் உயர்ந்திருப்பேன். கர்த்தர் உங்கள் மூலமாக என்ன செய்வார்? உயர்த்தப்பட்டிருப்பார். ஆமீன். சேனைகளின் கர்த்தர், மீண்டும் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன்
நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே இதுல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்குரியது. ஆமீன். எனக்குரியது. எல்லாரும் சொல்லுங்க, இது எனக்குரியது. இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது. இந்த வார்த்தைகளை நான் எனதாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதன் வாழ்க்கையில நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். அவங்க சொன்னாங்க பாருங்க, கோராகின் புத்திரருக்கு உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த பாட்டுல அவங்க எல்லாம் சொல்றாங்க, தேசமே என்ன சொல்றாங்க, தேசமே சொல்லுகிறது நாங்க பயப்பட மாட்டோம். இன்னைக்கு சபையே எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் எங்களுக்கு துணை. இந்த வாக்குத்தத்தத்துல 3 காரியங்களை அவர் நமக்கு என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? அடைக்கலமாய் இருப்பார், பலனாய் இருப்பார், அனுகூலமான துணையாக இருப்பார். இல்லைங்களா? இந்த 3 காரியங்களையும் நம்ம சுருக்கமாக நம்ம தியானிப்போம். என்ன சொல்றாரு? 3வது காரியம் என்ன சொல்லுகிறாரு? அனுகூலமான துணை. அனுகூலமான துணைனா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அனுகூலமான துணை என்று சொல்லப்படும் போது ஒரு சூழ்நிலையில, ஒரு சந்தர்ப்பத்துல ஏற்றபடி உதவி செய்கிற ஒரு துணையாக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? மனிதனை உண்டாக்கும் போது இல்லைங்களா, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகிறதா? அவனுக்கு எல்லா விதத்திலும் அவள் என்ன செய்வாள்? உதவியா இருப்பாள் என்று அங்கே அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தரும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் என்ன செய்வார்? ஏற்ற விதத்தில் என்ன செய்வார்? உங்களுக்கு உதவி செய்து ஏற்ற காலத்தில் உதவி செய்கிற, ஏற்ற சூழ்நிலையில் தகுந்த நேரத்தில் சரியான விதத்தில் உதவி செய்கிற துணையாக உதவி செய்கிறவராக தேவன் உங்களுக்கு இந்த மாதம் இனி வரப்போகிற நாள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். இல்லைங்களா? எப்படி உதவி செய்கிறார்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரு உதாரணத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதும் போது இல்லைங்களா, நம்முடைய பிரதான ஆசாரியராக யாரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார், யார் சொல்லப்பட்டிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இப்பொழுது அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சரிங்களா? அப்ப அவர் எப்படி உதவி செய்கிறாராம்? எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறாராம்? சோதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஏற்றபடி என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எபிரேயர் 4:15-16 என்ன சொல்லுகிறது? கவனிங்க. வாசிக்கும் போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும் அவருடைய உதவியை நாடுவதற்கு தைரியமா வாங்க. ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும், உதவி செய்கிறவராக அவருடைய கிருபை இருக்கிறது, அவர் இருக்கிறார். அப்ப அவர் பிரதான ஆசாரியராக இருந்து என்ன செய்கிறாராம்? நமக்கு ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிறார். இந்த பிரதான ஆசாரியர்களை குறித்து பார்க்கும்போது கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? கவனிங்க, எபிரேயர் 5:1-2 வாசிக்கும் போது கவனிங்க, பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டின்படி ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் எப்படி உதவி செய்தாங்களாம்? கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 5 புதிய ஏற்பாட்டில் 1-2 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்களும் நமக்கு இறங்குகிறவர்களாகத்தான் இருக்கிறார்களாம். இல்லைங்களா? அதாவது ஆரோனின் முறைமையின்படி நியமிக்கப்பட்ட அந்த சந்ததியில் வந்த பழைய ஏற்பாட்டு பிரதான
பிரதான ஆசாரிகளும் என்ன செய்கிறாங்களாம், தேவாலயத்துக்கு வருகிறவர்கள், பலி செலுத்த வருகிறவர்கள், விண்ணப்பிக்க வருகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்களாம், இறங்குகிறார்களாம். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், ஏற்ற சமயத்தில் நமக்கு என்ன செய்கிறார், இரக்கத்தை கட்டளையிடுகிறார். ரெண்டு பேருமே இறங்குகிறாங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்ப இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்களை பத்தி எபிரேயர் 5:3 சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பாருங்க, அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய சொந்த பாவத்துக்காக அவனும் என்ன செய்கிறானாம், பலி செலுத்தி என்ன செய்கிறான், தேவனிடத்துல இரக்கத்தை பெறுகிறான். அப்ப அவன் எப்படி உதவி செய்கிறான், நம்ம எல்லாரும் பாவி, நானும் பாவி, நீங்களும் பாவிகள், நம்ம எல்லாரும் தேவனிடத்துல வந்து என்ன செய்வோம், பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த விதத்துல அவன் என்ன செய்கிறான், அவன் உதவி செய்கிறான் பாருங்க. அப்ப அவன் என்ன செய்கிறான், பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கோ இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கோ ஒரு உதவி அவனால் என்ன செய்ய முடியாது. அவன் பலி செலுத்துவதற்கு உதவி செய்கிறான், அவ்வளவுதான். ஆனா இந்த நம்முடைய பிரதான ஆசாரியரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சோதனையும் அவருக்கு வந்தது, எல்லா சோதனையும் அவர் ஜெயித்தார். ஆமீன். எல்லா பாவமும் அவரை நெருங்கினது, எல்லா பாவத்தையும் அவர் மேற்கொண்டு ஜெயித்தார். ஆகவே அவர் எப்படி உதவி செய்கிறார், பாவத்தை ஜெயிக்க உதவி செய்கிறார், சோதனையை ஜெயிக்க உதவி செய்கிறார். அதுதான் இந்த பிரதான அப்போஸ்தலர், இந்த பிரதான ஆசாரியர் செய்கிற உதவி, அதுதான் ஏற்ற உதவி. பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்கள் செய்கிற உதவி மாதிரி இது இல்ல, மற்றவர்கள் செய்கிற உதவி மாதிரி இது இல்ல. இது எப்படிப்பட்ட உதவி அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் செய்கிற உதவி, அவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்காக நீங்க அவரிடத்துல வரும்போது, ஒவ்வொரு பலவீனமாக நீங்க அவரிடத்துல கொண்டு வரும்போது அவர் என்ன செய்வார் தெரியுமா, இதே பலவீனம் எனக்கு வந்துச்சு, இதே சோதனை எனக்கு வந்துச்சு, இதே பாவம் என்னையும் நெருங்கிச்சு, நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகள், நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும், நானும் இந்த உலகத்தில் போனேன், ஆனால் நான் அதை ஜெயித்தேன். ஆமீன். யோவான் 16:34 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே ஒவ்வொரு காரியமும் அவருக்கு வந்துச்சு, அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறபடினால அவர் எப்படி உதவி செய்ய போகிறார்னா, அவரிடத்தில் நீங்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு உதவி செய்ய போகிறார். அவரிடத்தில் வரும்போதெல்லாம், நீங்கள் உதவிக்கென்று வரும்போதெல்லாம் உங்கள் சோதனையை ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்ய போகிறார். அவரிடத்துல ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு உங்களுக்கு எதிரான சூழ்நிலை, ஏதோ உங்களுக்கு தகாத மாதிரியான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே இதில் விடுவியும் என்று நீங்கள் வரும்போது அவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறாராம், அது அவருக்கும் வந்தபடினாலே, அதை அவர் ஜெயித்தபடினாலே ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுத்துங்கள். ஆமீன். இந்த தேவன் நமக்கு உதவி செய்கிறார், ஜெயிக்க உதவி செய்கிறார். ஆமீன். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார், உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் மாத்திரமல்ல, ஏற்ற சமயத்தில் அவர் சகாயம் செய்யும் கிருபையை தருகிறார். அதனால தைரியமா வாங்க. ஏன் தைரியமா வாங்கன்னு வேதம் சொல்லுகிறது, அவருக்கு தெரியும் இது என்ன சோதனை, இதுல என்ன செய்யணும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் ஜெயித்திருக்கிறாரு. அவர் ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், கற்று தரப்போகிறார். உங்களுக்கு அதற்குரிய ஞானத்தை தரப்போகிறார், பலனை தரப்போகிறார். அப்படி அவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உதவி செய்ய போகிறார். ஆகவே எல்லாரும் சொல்வோம், எனக்கு உதவி செய்கிற கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்கிறபடினாலே, நீர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறபடினாலே, உம்முடைய அனுகூலமான துணையினாலே, உம்முடைய உதவினாலே நான் எல்லா பலவீனங்களையும், சோதனைகளையும், பிசாசின் போராட்டங்களையும், எதிராக இருக்கிற சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயிப்பேன். உடைய உதவிக்காக நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து இந்த வாக்கு தத்துவத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன் என்று சொல்லுகிறார் இல்லையா. தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். இந்த பலன் என்கிற வார்த்தையை இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். பலன் என்று எங்கெல்லாம் வருகிறதோ, குறிப்பாக பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல எல்லா இடத்திலும் பலன் என்ற வார்த்தை வரும்போது அந்த பலன் எப்படி வராது அப்படின்னா, நியூட்ரலான உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். பலன் வந்தா எப்படி வரும், அதுக்கு முன்னாடி அது தேவ பலனா அல்லது மனித பலனா, தேவ பலனா அல்லது சுய பலனா அப்படிங்கிறத அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும், அங்கே குறிப்பிட்டிருக்கும். அப்ப கவனிங்க, ஒரு மனிதன் தேவ பலத்தினாலும் வாழ முடியும், தன் பலத்தினாலும் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு,
நான் உங்களுக்கு பலனை தருகிறேன். ஆமீன். தேவனே எனக்கு பலன். இல்லைங்களா? நாம எப்படி பலன் அடைய போகிறோம்? கர்த்தர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்? அவருடைய சொந்த பலத்தினால என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், எபேசியர் 6:10 சொல்லுகிறாரு, கடைசியாக என் சகோதரர், தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்கள்? நீங்கள் பலப்படுங்கள். ஆமீன். நீங்க பலப்படுங்க. அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்கிறாரு? ஒரு சேனையாக, ஆமீன், ஒரு பராக்கிரமசாலியாக அவர் இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமீன். ஏன்னா உனக்கு பலனாக நானே இருக்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பராக்கிரமசாலியாக நீ இருப்பாய் என்று அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சங்கீதம் 52:7 பாருங்க, சொல்லுகிறாரு, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தவறாக பலத்து கொண்டவனை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவனை தன் பலனாக கொண்ட மனிதன் நாங்கள். ஆமீன். தேவனை நாங்கள் பலனாக கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், எங்களுக்கு ஞானம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், மனிதர்கள் எங்களுக்கு கூட இருக்கலாம், ஆனா அதெல்லாம் இல்லைங்க. எங்கள் பலன், ஆமீன், எங்கள் ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? எங்கள் தேவனிடத்திலிருந்து வருது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமீன். சங்கீதம் 52:8 நானோ என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பலனாக கொண்டவன் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல என்ன செய்வேன்? இருப்பேன். இல்லைங்களா? பாருங்க, யோசபாத் என்கிற ராஜா, அவன் தன் பலவீனத்தின் சூழ்நிலையில, தான் பலவீனனாக உணர்ந்த நேரத்துல, பலனில்லாத நேரத்துல அவன் தேவனிடத்துல அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். 2 நாளாகவும் 20:12 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை, ஆகவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமீன். அவரையே நோக்கினவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. யோசபாத்துக்கும் அவனுடைய சேனைக்கும் தேசத்துக்கும் தேவன் துணையாக இருந்தார், பலனாக இருந்தார். பாருங்க, எதிரிகளோடு இவங்க சண்டை கூட என்ன செய்யல, போடல, தேவனை துதித்தாங்க. ஆமீன். அப்ப என்ன செய்யணும்? துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆமீன். துதிப்பது எப்படி இருக்கிறது? நமக்கு பலனாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? யோசபாத் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, பலன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனே, நீங்க தான் பலனை தரணும் அப்படிங்கிறான். இல்லைங்களா? கர்த்தருடைய பலன் தான் எனக்கு வேணும். ஆமீன். கர்த்தர் தான் எனக்கு சகாயர், கர்த்தர் தான் எனக்கு பலனை தருகிறவர். கர்த்தர் உங்களுக்கு, ஆமீன், பலனை தருகிறவர், நம்ம எல்லாருக்கும் பலனை தருகிறவர், பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமீன். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமீன். அப்ப இந்த காலை வேளையில எனக்கு பலன் இல்லையே, என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாளே. ஆமீன். உங்களை பலப்படுத்துகிறவர் உங்கள் கிறிஸ்து, உங்கள் தேவன், உங்கள் இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஆமீன். உலகத்தில் இருக்கனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமீன். 3வதாக என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு அடைக்கலம். ஆமீன். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? பாதுகாப்பாக, கேடகமாக, அடைக்கலமாக இருக்கிறார். அந்த நாட்களிலே எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, ஆமீன், மிகப்பெரிய, ஆமீன், கோட்டை செவுர்களை போன்ற பிரம்மாண்டமான மதில்களை கட்டி அதனுள்ளே அவங்க என்ன செஞ்சாங்க? வசித்து வந்தாங்க. இல்லைங்களா? அது அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பட்டணமா இருந்தது. தேவன் பழைய ஏற்பாட்டுல பாருங்க, அடைக்கல பட்டணம் என்ற ஒரு பட்டணத்தை அவர் என்ன செய்தார்? உண்டாக்க சொன்னார். இல்லைங்களா? அந்த பட்டணத்துக்குள்ளே பாருங்க, போகிறவர்களுக்கு என்ன இருந்துச்சு? பாதுகாப்பு இருந்துச்சு. அவங்களுடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அறியாமல் தவறு செய்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் போய் அங்கே அடைக்கலம் புகுவதற்காகவே அந்த பட்டணம் உருவாக்கப்பட்டது, தப்புவிப்பதற்காகவே. இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல அதை குறித்து, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களை அவர் என்ன செய்கிறார்? நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன்
அப்படி செய்தார். ஆமீன். அப்ப தேவனை யாரெல்லாம் அடைக்கலமாக நீங்க அவரை பார்த்து தேவனே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஓடி வந்தீங்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? எந்த தீமையும் உங்களை நெருங்க முடியாது, எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. நீங்க இயேசுவின் நாமத்துக்குள்ளையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளையும் நாம இருக்கிறோம். அந்த காலத்துல கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோட்டைக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க? அடைக்கலமாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம் இரத்த கோட்டைக்குள்ள, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நாம் அடைக்கலமாக இருக்கிறோம். அது பாருங்க, சாதாரண கற்கள், இது இயேசுவின் ரத்தம். எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது. சொல்லுங்க, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நான் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பாக அடைக்கலமாக இருக்கிறது. அதற்குள்ளே நான் ஓடி வந்திருக்கிறேன். எந்த தீமை, வியாதி, பிசாசு, சத்துரு, பலவீனம் எதுவும் என்னை அணுக முடியாது. ஆமென். அப்படி அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்ன செஞ்சிருக்கிறாராம்? அதை சிறப்படுத்தியிருக்கிறார், அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், அதற்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்துல, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அப்படியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்க சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். அப்ப 2 விசேஷித்தவைகள் என்று சொல்லும் போது, ஒன்று அவருடைய வாக்குத்தத்தம், இன்னொன்னு அவருடைய ஆணை. கவனிக்கிறீங்களா? பிராமிஸ். ஆணை என்று சொன்னால் என்னது? சத்தியம் இல்லைங்களா? சத்தியம் பண்ணுகிறது. அந்த நாட்களிலே சத்தியத்திற்கு ஆணையிடுவதற்கு என்ன இருந்துச்சு? மதிப்பு இருந்துச்சு. அதை ஜனங்கள் மதித்தார்கள். ஆகவே கவனிங்க, தேவன் ஒரு ஆணை இடுகிறாராம். பெரியவர்கள் பேர்ல தானே எல்லாரும் சத்தியம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அம்மா சத்தியம், அப்பா சத்தியம், அப்படி இல்லைங்களா? இல்ல பல தங்களுக்கும் மேலான இதுல அவங்க என்ன செய்வாங்க? சத்தியம் எதை மதிப்பாக கருதுகிறார்களோ அதன் பேர்ல சத்தியம் பண்ணுவாங்க. இவர் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபர் என்ன சொல்லுகிறாரு? தேவன் தனது பேரிலே சத்தியம் பண்ணினார் என்றால் தேவனை விட பெரியவர் ஒருவரும் கிடையாது. ஆகவே ஒரு ஆணையினாலே சத்தியம் பண்ணி நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய வாக்குத்தத்தமே நமக்கு என்னதான்? சத்தியம்தான், அது மாறாததுதான். ஆனாலும் பாருங்க, எக்ஸ்ட்ராவாக 2 மடங்காக, டபுளாக வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து வாக்குத்தத்தத்தை ஒரு ஆணையின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே இது மாறாத அடைக்கலம். இந்த அடைக்கலத்துக்குள்ள வந்த உங்களுக்கு எதுவும் மாறாது, மாறவே மாறாது, எதுவும் மாறாது. பாதுகாப்பு நிச்சயம், ஒரு ஆசீர்வாத நிச்சயம், உயர்வு நிச்சயம், மேன்மை நிச்சயம். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அவர் பொய் உரையாத தேவன் என்றால் என்ன அர்த்தம்? பொய் சொல்லவே முடியாத தேவன். ஏனென்றால் அவருடைய வார்த்தையினால் அவர் சகலத்தையும் தாங்குகிறார். அவருடைய வார்த்தை தவறியதானால் எல்லாமே தவறிவிடும். அதனால அவர் வார்த்தை என்று வந்துவிட்டாலே அது நிச்சயம் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுதான் நம்முடைய அடைக்கலம். அவருடைய வார்த்தை நமக்கு அடைக்கலம், அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு அடைக்கலம். அதை ஒரு ஆணையின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுவும் நமது அடைக்கலம். அதனால ஒவ்வொரு நாளும் வார்த்தை எடுத்து, வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசுங்க. இந்த வாக்குத்தத்தமே உங்களை சுற்றி எப்படி இருக்கிறது? பாதுகாப்பாக, அரணாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமீன். ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவாராக. ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற சகாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன். உங்களுக்கு பலனாக, துணையாக அவர் உங்களுக்கு கூட இருப்பார். உங்களை நடத்துவார். பராக்கிரமசாலியாக நீங்கள் புறப்பட்டு வருவீர்கள். அடைக்கலமாக இருப்பீர்கள். ஆபத்துக்கு பயப்படாது இருப்பீர்கள். வியாதிகளும் பலவீனங்களும் எதிர்ப்புகளும் சூழ்நிலைகளும் வரும்போது அவருடைய வாக்குத்தத்தம் என்கிற அதை
அதை பற்றி கொண்டு, அவருடைய ஆணையை பற்றி கொண்டு, அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு, ஆமேன், இந்த உலகத்திலே இனி ஒவ்வொரு நாளும், ஆமீன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஆமென்.